இந்த சரக்கு சங்கர் போன்ற புரோக்கர்ஸ், இன்னும் சொல்ல போனா ஃபெலிக்ஸ், ரெட்பிக்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் போன்ற புரோக்கர்ஸ்லாம் ஒரு தவறான விஷயத்த வந்து மக்கள் மத்தியில இம்ப்ளிமெண்ட் பண்றானுங்க. மதன் ரவிச்சந்திரன் பண்ணது அறமான்னு கேட்டா அறம்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க எல்லா விஷயத்திலையும் நீங்க வந்து நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்னா சில சூழ்ச்சிகளை முறியடிக்க முடியாது. சூழ்ச்சிகளை முறியடிக்கிறதுக்கு நாமும் சூழ்ச்சி செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. சவுக்கு சங்கர் என்னமோ மக்களுக்காக போராடி, மக்களுக்காக பேசி, மக்களுக்காக வாழ்ந்து, மக்களுக்காக ஓடி உழைச்சி ஜெயிலுக்கு போன மாதிரி இவனை ஒரு ஹீரோவா ப்ரொமோட் பண்ணுவானுங்க. எத்தனை பேர் இமேஜ் நீ வந்து டேமேஜ் பண்ணிருப்ப, எத்தனை பேரை நீ பிளாக்மெயில் பண்ணிருப்ப, எத்தனை பேரை நீ மிரட்டியிருப்ப, எத்தனை பேரை நீ வந்து வாழ்க்கைய சின்னாபின்னமாக்கியிருப்ப. எனக்கு தெரிஞ்ச 2-3 பேரோட வாழ்க்கையே போச்சுன்னு கேவலம் காசுக்காக எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணி நீ பண்ணிருப்ப. கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து அடிமட்டத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு தங்களுக்குள்ள ஆதங்கத்துல இவன்ட்டு அதான் போன் பண்ணி சொல்றது, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு பிளாக்மெயில் பண்றது. நாளைக்கு நீ சோர்ஸ் கொடுக்கலன்னா நீ பேசின ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. அது திருப்பூர் சுப்பிரமணியம் பேசும் பொழுது இவன் கண்ணை காட்டுறான், ஆஃப் பண்ண அதை ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு. அந்த புத்தி இருக்குல்ல, இந்த ரெக்கார்ட் பண்ணணும், இதன் மூலியமா ஒரு விஷயம் கிடைச்சா பிளாக்மெயில் பண்ணணும். இடுமான கார்த்தி வந்து என்னத்தை பேசி தொலைஞ்சான்னு தெரியல சீமான பத்தி, அதெல்லாம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அதெல்லாம் அவர் சொல்றாரு. அண்ணாமலைக்கே அமர் பிரசாத் ரெட்டி பெரிய சவக்குடி வந்து தோண்டிருக்காங்க. இதுல இருந்து நம்மளால கன்ஃபார்மா புரிஞ்சுக்க முடியுது. தேவர் ஜெயந்தி அன்னைக்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணானுங்க. இன்னும் சொல்ல போனா குற்ற பின்னணி உள்ளவங்க தான் தேவர் ஜெயந்திக்கு போவாங்கலாம் இவனுங்க கார்ல வந்து பேசிட்டு போயிருக்கானுங்க. இது எல்லாம் பொய்யாக இருந்தால் அதிமுக மதன் ரவிச்சந்திரன் மீது வழக்கு போடட்டும். கடைசியா இவர் வந்து சவுக்கு கிட்டே சொல்றாரு, உன்கிட்டதான் சம்பளம் வாங்குறான், யாழ் உன் உள்ளதான் இருக்கான், முடிஞ்சா தொட்டுப்படுறாடே. இந்த விஷயம் வந்ததுனால அதிமுகவுடைய முகத்திரை கண்டிப்பாக கிழிக்கப்படும் நான் சொல்லுவேன். எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமியோடைய முகத்திரையெல்லாம் கண்டிப்பா கிழிக்கப்படும். மதன் ரவிச்சந்திரன் கடைசியா ஒரு விஷயம் வச்சிருக்காரு, டேய் சவுக்கு, உனக்கு மட்டுமே தெரிஞ்சது கொடைக்கானல்ல நடந்த மர்ம மரணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு. அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது, கேக்குறது, நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம், வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். மதன் ரவிச்சந்திரனுடைய அடுத்த வீடியோ வந்திருக்குது. இன்னொரு ஸ்டிங் ஆபரேஷன். சவுக்கு சங்கருடைய அலுவலகத்துக்குள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் 6 மாசம் உள்ள ஃபுட்டேஜஸ் வெளியே வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஆதாரங்களும் அடுத்தடுத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அப்படி சவுக்கு சங்கர் ஒரு சாதாரண ஒரு மீடியா பர்சன், அவரை டார்கெட் பண்ணி ஒரு 6 மாசம் வேலை செய்யணுமா? அதன் தேவை என்ன? இது ஒரு அறமா என்ற கேள்வி வருது இல்லையா? முதல்ல அதை பத்தி பேசிடலாம் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து சமூக சீர்கேடுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோக்கர் சங்கர். இப்படிப்பட்ட புரோக்கர்களுடைய முகத்திரையெல்லாம் மக்கள் மத்தியில கிழிக்கணுமானா கிழிக்கணும்னு சொல்லுவேன். மக்கள் மத்தியில இவனுங்களை பத்தி உண்மைகளை போட்டு உடைக்கணுமான்னு சொன்னா உடைக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவை வச்சு மக்கள் மத்தியில ஒரு தவறான விஷயத்த இந்த சரக்கு சங்கர் போன்ற புரோக்கர்ஸ், இன்னும் சொல்ல போனா ஃபெலிக்ஸ், ரெட்பிக்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் போன்ற புரோக்கர்ஸ்லாம் ஒரு தவறான விஷயத்த வந்து மக்கள் மத்தியில இம்ப்ளிமெண்ட் பண்றானுங்க. அப்ப இதெல்லாம் கூடாது அப்படின்னா அவனுங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு அலுவலகம் அதுக்கு உரிய முறையில இயங்கும். அங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதோடைய சிஇஓவாக ஒரு சவுக்கு சங்கர் இருக்கிறார், அவரு போதையில இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. லியோ போதையில இருக்கிறாங்க. முத்தலிஃபை வந்து ஒரு கேவலமா நடத்துறாரு, உதாசீனப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க வரக்கூடியவங்க எல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் வந்து அதை வெளியே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குதா? சரக்கு சங்கரோ புரோக்கர் சங்கரோ அந்த பய லியோன்னு ஒருத்தர் இருக்கானே, இவனுங்க தனிப்பட்ட முறையில போதைப் பொருளை எடுத்துக்கிறத நாம விமர்சனம் பண்ணல. மதன் ரவிச்சந்திரனும் அந்த விஷயத்தை எடுத்து போடல. ஒண்ணு. அடுத்தது, அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருளை எவனாவது வந்து பயன்படுத்தினானா அதன் சார்ந்த பிரிவு இருக்கும்ல, இவங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவுல இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க கிட்ட கொண்டுட்டு போகணுங்கிறது கண்டிப்பா அவசியம். ஆனால் நீ வந்து பொது வெளியில இருக்க ஒண்ணு. அடுத்தது,
சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்னெடுத்து பண்ற. அடுத்தது இங்க தமிழ்நாட்டுல ட்ரக்ஸ் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற, ட்ரக்ஸுக்கு எதிராக பல விஷயம் நீ பேசுற, உன் டீமே பேசுது, உன் சேனல்ல பேசுற. ஆனா நீ என்ன பண்ற? நீனும் அந்த ட்ரக்ஸை தான் யூஸ் பண்ற. அப்ப ட்ரக்ஸை யூஸ் பண்ணிட்டு நீ வந்து ட்ரக்ஸை வந்து தடுக்கணும்னு சொல்றதை விட அதுல வந்து மத்தவங்க பேரெல்லாம் இழுத்து பேசுற. அதுக்கும் உனக்கு என்னடா தகுதி இருக்கு? ஏன்னா நீயே அதை என்னடா பண்ற? நீயே வந்து கஞ்சா அடிச்சுட்டு இன்னும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்திக்கிட்டு தான் நீ வந்து ஒவ்வொருத்தரையும் உட்காந்து பேசுற. இன்னும் சொல்ல போனா போதை பழக்கத்துக்கு எதிராகவும் நீ போதையை போட்டுட்டு தான் பேசுற. இன்னும் சொல்ல போனா போதை புழக்கத்துல யாரெல்லாம் சிக்கி இருக்காங்களோ அவங்கள பேசுறப்பையும் அதே போதை பொருளை போட்டுட்டு தான் பேசுற. உன் ஆபீஸ்ல தான் போதை பொருள் வந்து சப்ளை ஆகுது. அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்தை எடுத்து போறதுல என்னடா தப்பு இருக்கு? மக்களுக்கு தெரியணும்ல. நீ மத்தவனை சொல்ற, நீ முதல்ல யோக்கியமா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும்லனே. இதுல மதன் ரவிச்சந்திரன் பண்ணது அறமான்னு கேட்டா அறம்னு தான் நான் சொல்லுவேனே. நீங்க எல்லா விஷயத்திலையும் நீங்க வந்து நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்னா சில சூழ்ச்சிகளை முறியடிக்க முடியாது. சூழ்ச்சிகளை முறியடிக்கிறதுக்கு நாமும் சூழ்ச்சி செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து பொது கருத்தும் கூட. ஜாபர் சாதிக்கோட ஒரு ஆளு அவருடைய அலுவலகத்தில் இருக்கிறாங்க. அவருக்கு வந்து ஆதன் தமிழ்ல இருந்து கருணாகர கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் வந்து போதைப் பொருள் சப்ளை பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிற ஒரு நபர் காவல்துறையில தானே கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த மாதிரி வீடியோ போடுறது சரியான ஒரு கேள்வி வருது இல்ல? இந்த விஷயங்களை இவர் காவல்துறையில போய் வந்து சொல்லிட்டாருன்னா அந்த விஷயம் காவல்துறையோட முடிஞ்சிடும். மக்களுக்கு எப்ப தெரிய வருது? ஒருவேளை காவல்துறையிட்ட ஒரு பேர் சொல்லி காவல்துறை இதன் மீது நடவடிக்கை எடுத்தாலும் வச்சுப்போமே, அப்ப என்ன சொல்லுவாங்க? திமுக அரசு சவுக்கு சங்கர் வந்து திமுக அரசை கேள்வி கேட்கறதுனால, சவுக்கு சங்கர் வந்து திமுக அரசை விமர்சனம் பண்றதுனால இது திமுக வந்து எடுக்கக்கூடிய ரிவெஞ்ச், திமுக கேவலமா பழி வாங்குது, சவுக்கு சங்கர் மேல போதைப் பொருளுங்கிற ஒரு இல்லாத ஒரு வந்து பழிய போட்டு சவுக்கு சங்கர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சு சவுக்கு சங்கரை பழி வாங்குது அப்படின்னு மக்கள் மத்தியில இவனுங்க திரும்பவும் ஒரு கருத்தை உருவாக்குவானுங்க. சவுக்கு சங்கர் என்னமோ மக்களுக்காக போராடி, மக்களுக்காக பேசி, மக்களுக்காக வாழ்ந்து, மக்களுக்காக ஓடி உழைச்சி ஜெயிலுக்கு போன மாதிரி இவனை ஒரு ஹீரோவா ப்ரொமோட் பண்ணுவானுங்க. எத்தனை பேர் இமேஜ் நீ வந்து டேமேஜ் பண்ணிருப்ப, எத்தனை பேரை நீ பிளாக்மெயில் பண்ணிருப்ப, எத்தனை பேரை நீ மிரட்டியிருப்ப, எத்தனை பேரை நீ வந்து வாழ்க்கைய சின்னாப்பின்னமாக்கியிருப்ப. எனக்கு தெரிஞ்ச 2-3 பேரோட வாழ்க்கையே போச்சுனே, எந்த தப்புமே கிடையாதுன்னு. அப்படிப்பட்டவங்களை கேவலம் காசுக்காக எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணி நீ பண்ணிருப்ப. அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சவுக்கு சங்கரை இன்னைக்கு ஒரு சாரார் மக்கள் நல்லவண்ணும் நீங்கள் சொல்வது போல என்னமோ பெரிய புரட்சி புடலங்காய் இன்னும் இன்னைக்கு ஒரு சாரார் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க மத்தியில இவன் புரட்சி வெங்காயம் எல்லாம் இல்லைங்க, காசு கொடுத்தா நாய் எவனுக்கு வேணாலும் சப்போர்ட்டா பேசும். இன்னைக்கு ஒரு பேச்சு பேசும், நாளைக்கு ஒரு பேச்சு பேசும், அடுத்த நாள் ஒரு பேச்சு பேசும். இதுக்கு கொள்கை கோட்பாடு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. காசு இருந்தா இந்த சரக்கு சங்கரு எவனுக்கு எப்படி எங்க வேணாலும் பேசுவான். இவன் ஒரு அயோக்கியன், இவன் ஒரு ஃப்ராடு, இவன் ஒரு 420, இவன் ஒரு போதகுரு, சரக்குக்கு அடிமை, சாராயத்துக்கு அடிமை, கஞ்சாக்கு அடிமை. இவன் வந்து நீங்க நினைப்பது போல் மக்களே இவன் போராளியோ மக்கள் நல விரும்பியோ கிடையாது. காசு கொடுத்தா இவன் என்ன வேணாலும் செய்வான் அப்படிங்கிற இந்த விஷயத்த மக்கள் முன்னாடி உடைக்கணுமா கூடாதா? இப்படிப்பட்டவங்களும் சமூகத்துக்கு தவறான முன்னுதாரணம். அப்ப இந்த விஷயம் வெளியே வரணும். அதாவது நீ என்னமா யோக்கிய மாதிரி எத்தனை பேரை விமர்சனம் பண்ணிருப்ப, நீ யோக்கியமா? நீ பண்ண தவறுலாம் மக்கள் பத்தியில வைக்கணும். அதற்கு இந்த விஷயம் பொது வெளியில வந்தது சரிதான் அப்படின்னு நான் சொல்றேன். அவர் வந்து ஒரு ஊடகம் நடத்துறார், நீங்க அவர் மீது விமர்சனங்கள் சொல்லுங்க, அவருடைய நிறுவனத்தை வந்து அவர் கஞ்சா இது பண்றாரு என்னவோ அது பர்சனல் அப்படிங்கிற மாதிரி கூட அது பேசப்படலாம். ஆனா இது என்னன்னா அவர் வந்து ஷூட் பண்றார், ஒரு பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறார், இடையில வந்து ஒரு கால் வருது, யாரோ பேசுறாங்க, அதையும் ரெக்கார்டாக தான் செய்யும், சேர்ந்தாப்புல ரெக்கார்டாக தான் செய்யும். ஆனா அது ஒரு குற்றம் போல நீங்க வந்து ஒரு திட்டமிட்டு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ரா ஃபுட்டேஜ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன். அது ஒரு குற்றம் போல பார்க்கணுமா? எல்லா நிறுவனங்கள்லயும் ரா ஃபுட்டேஜ் சேவ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஆனா அவர் அதை மட்டும் சொல்லல, மத்தவங்க பேசுறதெல்லாம் ஏன்டா ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற. இப்ப சொல்றாரு வேலுமணி வந்து இருக்கிற ஆதங்கத்தை பேசுறாரு, வேலுமணி பேசுறதை ஏன் ரெக்கார்ட் பண்ற? உன்னைய நம்பி யாரெல்லாம் சோர்ஸ் கொடுத்தாங்களோ,
நீங்க சொல்லக்கூடிய இப்ப வந்து இந்த அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து அடிமட்டத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு தங்களுக்குள்ள ஆதங்கத்துல இவன்ட் அதான் போன் பண்ணி சொல்றது, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு பிளாக்மெயில் பண்றது. நாளைக்கு நீ சோர்ஸ் கொடுக்கலன்னா நீ பேசுன ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. அது அடுத்தது அந்த இது பார்த்திருப்பீங்க, இவரு திருப்பூர் சுப்பிரமணியம் பேசும் பொழுது இவன் கண்ணை காட்டுறான், ஆஃப் பண்ண அதை ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு. அந்த புத்தி இருக்குல்ல, இந்த ரெக்கார்ட் பண்ணணும், இதன் மூலியமா ஒரு விஷயம் கிடைச்சா பிளாக்மெயில் பண்ணணும், இவர்களை மிரட்டணும், இல்லைன்னா இவங்களை நமக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கணும், நாம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த புத்தி இருக்குல்லண்ணே, அந்த புத்தி இருக்குல்ல, அதாவது உன்னைய நம்பிதானே வந்து உட்காடுறாங்க, ஆனா அவங்கள நீ தவறா உனக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கணும், அவங்கள மிரட்டணும், பிளாக்மெயில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற புத்தி இருக்குல்லண்ணே, அந்த புத்திய மக்கள் கிட்ட சொல்லணும்னா இதை செஞ்சுதான் ஆகணும். இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு அரசு துறையில வேலை செய்யக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் அங்க இருந்து ஃபைல்ஸை வந்து திருடி கொண்டு போய் சவுக்கு சங்கர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் வந்து அவங்ககிட்ட பேசுறாரு, அவங்க ஏதோ ஆதங்கத்துல அந்த பேச்சுவாக்கில் சில விஷயங்களை எந்த நிறுவனத்திலையும் இருப்பாங்க, ஒரு அதிகாரிக்கு ஆதரவாளர்கள் இருப்பாங்க, எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க, எதிர்ப்பாளர்கள் அவன் பயன்படுத்துறான். அவன் தன்னுடைய அதிகாரியை பற்றி ஏதோ ஒரு தகவலை போன்ல சொல்றான், ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மிரட்டி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு அது அது பர்சனல், அது வந்து தனிநபர் பர்சனல் மட்டும் இல்ல, ஒரு ஸ்டேட்டோடைய பர்சனல். அரசு ரகசியங்களை வெளியே சொல்வது மாபெரும் குற்றம். அந்த வேலைகளை அவங்க வந்து செய்யறாங்க அப்படின்னும் போது இந்த விஷயங்கள் வெளியே வருது இல்லையா, எந்த விஷயம் எங்க இருக்கும்னு அரசாங்கத்துக்கு தெரியும், அது வெளியே வருது அப்படின்னு சொன்னா துறை சார்ந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த குற்றவாளிகளை எல்லாம் தடுத்து நிறுத்திருக்க முடியும்ல. கவர்மெண்ட் ஏன் அதை செய்யலன்னு ஒரு விமர்சனம் வரும்ல. நீங்க கொடுத்தது தானே பேசுறீங்க, அதுல வந்து கொடுத்த நபருக்கு வேணா ஒரு பயம் இருக்கலாம், அரசு நிர்வாகம் என்ன செய்யுது, அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னு கேள்வி வரும்ல. அரசு சார்ந்த நிறுவனத்துல வேலை செய்யறவங்க அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து வெளியே சொல்றாங்க. யார்கிட்ட? இந்த வந்து சவுக்கு சங்கர் என்கிற புரோக்கர் சங்கர்கிட்ட சொல்றாங்க. அத இவன் என்ன பண்றான், அதன் சார்ந்து இவன் வந்து என்ன பண்றான், சில சேனல்கள்ல உட்காந்து பேசுறான். அது வரைக்கும் சரி, அந்த பாயிண்ட் வரைக்கும் சரி. அடுத்தது இப்படி யாரெல்லாம் வந்து தங்களுடைய ஆதங்கத்தை சொல்கிறார்களோ அதையே ரெக்கார்ட் செஞ்சு வச்சுக்கிட்டு திரும்ப நீ எனக்கு இதை எடுத்து கொடு, உள்ள இருந்து அதை எடுத்து கொடு, கொடுக்கலன்னா நீ பேசுனது என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு, என்கிட்ட சோர்ஸ் இருக்கு, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு ஒரு டார்கெட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி சில விஷயங்களை வேணும்னு அவங்களை அச்சுறுத்துறான்ல. அததான் மதன் ரவிச்சந்திரன் அவர்களும் தவறுன்னு சொல்றாரு, அததான் நானும் வந்து தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தன் நம்ம கிட்ட, இப்ப நீங்களே ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க, இந்த ஆபீஸ்ல வந்து சில விஷயங்கள் தவறு நடக்குது நீங்க என்ன சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை இப்ப நான் என்ன செய்யலாம், இந்த மாதிரி அந்த ஆபீஸ்ல இப்படிலாம் நடக்குதாப்பா, இதெல்லாம் சரியா அப்படின்னு நம்ம வந்து பொது இதுல நம்ம வந்து கண்டிப்பா பேசலாம், தப்பு இல்லை. ஏன்னா அப்படின்னாதான் வெளியே வரும், அப்படின்னாதான் அதன் சார்ந்த நடவடிக்கைகளாவது கண்டிப்பா இருக்கும், தப்பு செய்யறவனுக்கு ஒரு சின்ன பயமாவது வரும். ஆனா நீங்க என்கிட்ட சொன்னதே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு நாளைக்கு இதை எடுத்துருவாங்க, எனக்கு இதை எடுத்துருவாங்க, எனக்கு அதை எடுத்துருவாங்க, இதெல்லாம் நீங்க கொடுக்கலன்னா நான் கண்டிப்பா நீங்க சொன்னதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், நான் வெளியிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வந்து நான் ப்ரெஷரை கொடுக்குறேன்ல, உங்களை போட்டு மிரட்டுறல்ல, உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் விடுறல்ல, அது தப்பு தானே. அததான் அவர் சொல்றாரு. அடுத்தது நீங்க கேட்டீங்க, இதன் சார்ந்து கவர்மெண்ட் ஏன் நடவடிக்கை எடுக்கல, அதை வந்து கவர்மெண்ட் தான் கேட்கணும்னு. அதாவது உங்களுடைய அலுவலகங்கள்லயே நீங்க இந்த மாதிரியான ஆட்களை வச்சிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் எப்படி சரியா செயல்பட முடியும்? அப்ப வந்து கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் வெளியே போனுச்சு அப்படின்னா, அப்ப இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்க கவர்மெண்ட் என்ன கட்டி காப்பாத்தி என்ன பண்ண போறீங்க? நீங்க கவர்மெண்ட்டை எப்படி சரியா நடத்த முடியும்? அப்ப வரவே போறவங்களாம் உங்களை பிளாக்மெயில் பண்ணுவான், வரவே போறவங்களாம் உங்களை வச்சு விளையாடுவான், வரவே போறவங்களாம் உங்களை வந்து தலையாட்டி பொம்மை மாதிரி வச்சு விளையாடுவான். அப்ப கவர்மெண்ட் தான் இதற்குண்டான பதிலையும் சொல்லணும், இதற்குண்டான நடவடிக்கையை கவர்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நம்ம வச்சிருக்கோம், குற்றச்சாட்டு வச்சிருக்கோம், இதுக்கு முன்னாடி பல குற்றச்சாட்டு வச்சிருக்கோம், இப்பயும் சொல்றோம். இந்த புரோக்கர் சங்கர் இவ்வளவு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை லாக் பண்றதுக்கு ஏகப்பட்ட முகாந்திரம் கொண்ட கேசஸ் இருக்கு. ஆனா இருந்தும் இந்த அரசாங்கம் ஏன் வேடிக்கை பார்க்குது, அரசு அதிகாரிகள் எதற்காக வேடிக்கை பார்க்கிறார்கள் அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் வந்து அதிமுகவுக்கு வேலை செய்யறாரு, ஓகே, ஒரு நபர் ஒரு கட்சி சார்பாக ஊடகம் நடத்துவது, ஒரு ஊடகம் ஒரு ரசிகராக இருந்து ஒரு சினிமா நடிகர்களுக்காக வேலை செய்யறது, அரசியல் கட்சிக்காக வேலை செய்யறதுங்கிறதெல்லாம் ரொம்ப காலம் இருக்கிறதா. ரஜினி ரசிகன், விஜய் ரசிகன், விஜயகாந்த் ரசிகன்லாம் பத்திரிகைகள் வந்திருக்குது, எம்ஜிஆர் ரசிகன் வந்திருக்குது, எம்ஜிஆருக்காக பத்திரிகை நடத்தியவர்கள் இருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி சார்பாக இருக்கிறது இல்லை. ஆனா ஒரு பக்கம் அண்ணாமலையோடும் தொடர்பில் இருக்கிறாங்க,
பிஜேபியோடும் தொடர்பில் இருக்கிறாங்க, இந்த பக்கம் ஏடிஎம்கேடும் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த பக்கம் சொல்றாங்கல்ல, இப்போ வந்து கள்ள கூட்டணின்னு ஒன்று சொல்றாரு ஸ்டாலின், வந்து சொல்லிட்டே இருக்கிறார். பிஜேபியும் அதிமுகவும் கள்ள கூட்டணின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க 2 பேரும் இன்னும் ஒன்னா தான் இருக்கிறாங்களா? அததான் போட்டு உடைச்சிருக்காரு. இன்னொன்னு, இந்த புரோக்கர் சங்கர் வந்து அதிமுகவுக்கு மட்டும்தான் வேலை பார்த்தாரு, அதிமுகவுக்காக சில விஷயங்கள் பண்ணாருன்னா சரி. ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு சார்ந்த அரசியல் பார்வை, அரசியல் சிந்தனை, ஒரு சார்ந்த அரசியல் சப்போர்ட் இருக்கிறது தப்பு இல்லை, அந்த லெவல்ல இருக்க வரைக்கும் தப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு இடம் சரி, அதுவும் கூட தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு சரின்னு பட்டிருக்கிறது இன்னைக்கு வந்து நான் தப்புன்னு போட்டிருக்கலாம். அன்னைக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணும்போது சரியா அவங்க இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க வந்து தப்பு செஞ்சிருக்கலாம், இதை அவங்க வந்து தட்டி கேட்டிருக்கலாம், கேள்வி கேட்டிருக்கலாம், இந்த பக்கம் வந்திருக்கலாம், இதையும் சரின்னு வச்சுக்கோங்க. ஆனா எங்க இருந்தாலும் அவங்கவுங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது, அதாவது சொல்ல போனா ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது. அது மட்டும் இல்லாம இதன் மூலியமா பிளாக்மெயில் பண்றது, காசு வாங்குறது, பிசினஸ் பண்றது, இந்த ஊடகம்ங்கிற ஒரு புனிதமான விஷயத்த, ஜனநாயக விஷயத்த ஒரு புரோக்கரேஜ் தொழிலுக்காக பயன்படுத்துறது. அந்த புரோக்கரேஜ் தொழிலுக்கு பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவது, அந்த கட்சிக்கு சப்போர்ட் செய்வது மூலியமாக அவர்கள் மூலமாக பல கோடி ரூபாய் பணத்தை பெறுவது, இப்படியான வாழ்க்கை இத்தியாதி வாழ்க்கை வாழ்வது அப்படிங்கிறது தப்பு தானே? அதை தானே அவர் கேட்டிருக்காரு. அதிமுகவுக்கு சவுக்கு சப்போர்ட் பண்றது தப்பு கிடையாது. ஆனா அதிமுகவுக்காக இவர் எப்படி சப்போர்ட் பண்றாரு, அதிமுகவுக்கே இவர் என்ன செய்யறாரு அப்படிங்கறதா நம்மளுடைய கொஸ்டின். அடுத்தது, இவர் வந்து அதிமுகவுக்கு மட்டும் வேலை பார்க்கலன்னு, பாஜகவுக்கு மட்டும் வேலை பார்க்கல, காங்கிரஸுக்கும் சேர்த்துதான் வேலை பார்த்திருக்காரு சரக்கு சங்கர். இந்த நெட்வொர்க்ல காங்கிரஸ் வருது, அதிமுக வருது, பிஜேபி வருது, நாம் தமிழர் கட்சியும் வருது. நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் இவர்கிட்ட வந்து தொடர்புல இருக்கிறாங்க, பேசுறாங்க. சீமானை பற்றி நிறைய விவரங்களை அவங்க சொல்றாங்க. அவங்க என்னவோ ஆதங்கத்தில் சொல்றாங்க. ஆனா அடுத்தது வந்து இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சீமானை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறார். அப்படி எனக்கு இது புரியல. கட்சியில இருக்கிறாரு, நாம் தமிழர் கட்சியில இருக்கிறார். அப்படி சீமானுக்கு கீழே தான் வந்து புரட்சி நடக்க போகுது, தமிழ் தேசியம் மலர போகுதுன்னு இருக்கிறார். அப்படி ஆனால் சீமானை பற்றி இவர்கிட்ட புகார் சொல்றாங்க. ஆனா இவர் வந்து சீமானை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறார். என்ன ஒரே குழப்பமா இருக்குது. எவனுமே தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு உண்மையா இல்ல, எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு அழுக்கு இருக்கு, ஒரு சுயநல ஆசை இருக்கு, யார காலி பண்ணாலும் நாம ஒரு இடத்துக்கு வரணுங்கிற எண்ணம் இருக்கு. அப்படிங்கிறதா இதுல இருந்து நம்மளால வந்து இது தெரிஞ்சுக்க முடியுது. அவர் நாம் தமிழர் கட்சியை சொல்லும் பொழுது யூடியூப்ல இந்த மாதிரி வந்து ட்விட்டர்ல யூடியூப் போடுறாரு, பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றப்ப 2 பேரை சொல்லலாம். ஒண்ணு இடும்பாவனம் கார்த்தி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன். சாட்டை துரைமுருகனா இப்போ வந்து ஒரு வாரமா வச்சு அவனுடைய முகத்திரை வந்து கிழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி முகத்திரை கிழிக்கப்பட்டவன் தான் சாட்டை துரைமுருகன். அடுத்தது பாத்தீங்கன்னா இடும்பாவனம் கார்த்தி வந்துட்டு என்னத்தை பேசி தொலைஞ்சான்னு தெரியல சீமானை பத்தி, அதெல்லாம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான், அதெல்லாம் அவர் சொல்றாரு. அடுத்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இந்த கூட்டணி கலைஞ்சு போனதுக்கே வந்தான் காரணம். எல்லா பக்கமும் வம்பிழுத்து விட்டு கூட்டணியை கலைச்சு விட்டான். இந்த கூட்டணியை அவன் கலைச்சதே யாருக்காகனா, தன்னுடைய சொந்த மச்சனான சசிகாந்த் செந்திலுக்காக தான் இந்த வந்து புரோக்கர் சங்கர் வந்து கூட்டணியே கலைச்சு விட்டுருக்கான் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பக்கத்து வந்து பாஜக கூட புரோக்கர் சங்கர் கூட்டணிங்கிறது நம்ம பலமுறை பேசியிருக்கோம். புரோக்கர் சங்கருக்காக அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஒரு வழக்குல பிறர் சாட்சியா மாறினர் உட்பட நாம பேசியிருக்கோம். ஆனா அண்ணாமலைக்கே அமர் பிரசாத் ரெட்டி பெரிய சவக்குழி வந்து தோண்டியிருக்காங்கிறது இதுல இருந்து நம்மளால கன்ஃபார்மா புரிஞ்சுக்க முடியுது. இதையும் நாம சொல்லியிருக்கோம், அண்ணாமலைக்கு அமர் பிரசாத் ரெட்டியே பிரச்சனை ஆகுவான், அண்ணாமலைக்கு அமர் பிரசாத் ரெட்டியே வேட்டு வைப்பான் அப்படின்னு நாம பேசியிருக்கோம். இதையும் அவர் வந்து இந்த விஷயங்கள்ல வந்து மீண்டும் மீண்டும் சொல்றாரு. அதிமுகவுடைய ஓட் பேங்க் ஒண்ணு முக்குளத்தோர், இன்னொன்னு கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுண்டர் வந்து மேற்கு மாவட்டங்கள், முக்குளத்தூர் வந்து தெற்கு மாவட்டங்கள். இதுல முக்குளத்தூர் மீது எடப்பாடிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் பெரிய அளவில் வன்மம் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. அங்க முத்துராமலிங்க தேவருடைய நினைவு நாள் நிகழ்ச்சிக்கு போகும்போது, குரு பூஜைக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது, ஒரு திட்டத்தோட போனாங்க அப்படின்னு. அதிமுக மேல ஒரு அபாண்டமாக
ஒரு பழி சுமத்துறது மாதிரி இல்லையா? ஏன்னா அவங்களுடைய ஓட் பேங்க் அவங்க அங்க போய் பிரச்சனை உருவாக்குவாங்க. உங்களுக்கே தெரியும், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு எடப்பாடி கடைசி சமயத்துல டிராமாக்காக ஒரு கையெழுத்து போட்டதுனால முக்குளத்தோர் சைடு வந்து ஒரு பெரிய அதிருப்தி இருந்தது உண்மை. அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பன்னீர்செல்வத்தை வந்து நீ இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தை வந்து அதிமுகவுல இருந்து எடப்பாடி ஓரம் கட்டி கட்சியை விட்டே இன்னைக்கு வந்து துரத்துனது மட்டும் இல்லாம கட்சி சின்னத்துல இருந்து கட்சியவே கைப்பற்றி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இன்னும் சொல்ல போனா டிடிவி தினகரன்ல இருந்து சசிகலாவில இருந்து பன்னீர்செல்வம் வரைக்குமே இன்னைக்கு அந்த கட்சியில வந்து ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க. ஒரு காலத்துல அதிமுகவுல பெரிய ஜாம்பவான்களாக அடுத்த கட்ட தலைவர்களாக இருந்த இவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க. இவர்கள் எல்லாரும் முக்குளத்து சமூகம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுல முக்குளத்து சமூக மக்களுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ட் கோ மேல மிகப்பெரிய அளவுல அதிருப்தி இருக்குங்கிறது நாம் அனைவரும் அறிந்தது. அதனுடைய எதிரொலியா தான் 2021 எலெக்ஷன்ல அங்க வந்து அதிமுக வந்து எந்த அளவுக்கு வந்து தோல்வி அடைஞ்சிச்சுன்னு நமக்கு தெரியும். அப்ப இதன் சார்ந்த ஒரு வன்மம் இவர்களுக்கு இருப்பது இயல்பே. ஒண்ணு, அப்படி இவர்கள் முக்குளத்து சமுதாயத்துக்கு எதிராக அதிமுக செய்யாமல் இருந்திருந்தால் இவர் அதாவது இன்னும் சொல்ல போனா மதன் ரவிச்சந்திரன் சொல்வது போல இவனுங்க வந்து தேவர் ஜெயந்தி அன்னைக்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணானுங்க. இன்னும் சொல்ல போனா குற்ற பின்னணி உள்ளவங்க தான் தேவர் ஜெயந்திக்கு போவாங்கலாம் இவனுங்க கார்ல வந்து பேசிட்டு போயிருக்கானுங்க. இது எல்லாம் பொய்யாக இருந்தால் அதிமுக மதன் ரவிச்சந்திரன் மீது வழக்கு போடட்டும்னு நான் சொல்லுவேன். இல்லைன்னா நாம பொறுத்து இருந்து பார்ப்போம். பார்த்தா தானே தெரியும் அதிமுகவுக்கு முக்குளத்து சமூகத்தின் மேல வன்மம் இருந்துச்சா இல்லையா. அதாவது இவனுங்க முக்குளத்து சமூக மக்களுக்கு எதிராக ஏதாவது வேலை பார்த்தானுங்களா இல்லையா அப்படிங்கிறத நாம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். முக்குளத்தோர் பகுதி விஷயங்கள் பேசுறதுனால சொல்றேன். இவங்க வந்து தேவர் குரு பூஜைக்கு போறாங்க. அங்க வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்கறாங்க, நிறைய பேர்ட்ட கருத்து கேட்கறாங்க. எல்லோருமே எடப்பாடிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. சின்ன பசங்க வரைக்கும் அப்படி இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த வீடியோவை வந்து நம்ம வெளியே சேனல்ல வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது வந்து எடப்பாடிக்கு எதிரான ஒரு பொது மனநிலை உருவாக்கி விடும் என்பதற்காக அந்த வீடியோ போடாம இருந்திருக்கலாம். ஒரு கட்சிக்காக வேலை செய்யறவர் அப்படித்தான் இருப்பார். அதை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி அதை வந்து ரகசியமா வச்சிருக்கிறான், இவன் நடுநிலையாளர்னா போடும். அவர் நடுநிலையாளரே கிடையாது. அவர் ஏடிஎம்கேக்கு ஆதரவாக வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு தானே வேலை செய்யறாரு. எடப்பாடி ஒரு ஆளுமை அப்படின்ற கருத்தை மறுபடியும் சொல்லக்கூடியவர் தானே. அப்படி இருக்கும்போது இதை டேமேஜ் பண்ற வீடியோ ஒரு போடாம வச்சிருக்கிறார். அப்படி வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறார். அதை ஒரு குற்றமாக ஏன் அதை பேசணும்? அவர் என்ன சொல்றாரு, ஃபெலிக்ஸையும் சேர்த்து சொல்றாரு. ஃபெலிக்ஸ் அவர்களே அதுவும் வந்து இப்படி சொல்ற கையெல்லாம் காமிச்சு சொல்றாரு, நீங்க தானே தங்களை வந்து ஜேர்னலிசத்துக்கு நீங்க தான் பிராண்டும்பீங்க, நடுநிலையாளர்பீங்க. இன்னைக்கு ஜேர்னலிசம்க்கு வந்து நீங்க ஸ்கூல் தான் நடத்துறீங்க. அப்ப ப்ரோ இந்த சவுக்கு சங்கர் கூட உங்க டீம் தானே போயிருக்கு. அந்த இடத்துல இந்த மாதிரி முக்குளத்து சமுதாய மக்கள் பேசின வீடியோக்களை ஏன் ரிலீஸ் பண்ணல? நீங்க தான் வந்து ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஆச்சு, ஏன் நீங்க ரிலீஸ் பண்ணல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஏன் இப்ப வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து அதிமுகவுடைய சப்போர்ட் பண்ற பார்வை இருக்கும் பொழுது மதன் ரவிச்சந்திரனுக்கு வந்து அதிமுகவை வந்து எதிர்க்கக்கூடிய சிந்தனை இருக்கக்கூடாதா? அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவை வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து முக்குளத்து சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய சின்ன பையன் கூட தங்களுடைய இனத்துரோகின்னு சொல்ற வீடியோவை ஏன்டா நீங்க போடல, அதை ஏன்டா மறைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அங்க வந்து முக்குளத்து சமூகத்தை சேர்ந்த மறவர், கள்ளர், அகமுடையார் பல்வேறு சமூகங்களில் இருந்து அதிமுகவுல இன்னும் தலைவர்கள் இருக்கிறாங்க. எடப்பாடிக்கு கீழே இன்னும் இருக்கிறாங்க. விஜயபாஸ்கர் வரைக்கும் இருக்கதான் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து முக்குளத்தோர்கிட்ட இருந்து தனிமட்டு போயிட்டாங்க, மொத்தமா எல்லாரும் போயிட்டாங்க, மக்கள் ஆதரிக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் தூண் போல இருக்கதானே செய்யறாங்க. எடப்பாடி பழனிசாமிய அங்க உள்ள ஒட்டுமொத்த மக்களும் வெறுக்கிறாங்கன்னு மதன் ரவிச்சந்திரன் சொல்லல. அங்க உள்ள ஒட்டுமொத்த முக்குளத்து சமுதாயமும் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லல. எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்குளத்து சமூக மக்களிடையே ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு, எதிர்ப்பு இருக்கு. அதுக்கு ஷூட் பண்ண வீடியோவை நீ ஏன் போடல? ஒண்ணு. அடுத்தது, அங்க தேவர் ஜெயந்தி விழாவுல கலவரம் பண்ணணும்னு ஏன் போன? அதுக்கான ஃபுட்டேஜ் எல்லாம் ஏன்ட்ட இருக்கு அப்படிங்கிற 2. அடுத்தது, விஜயபாஸ்கர் வீட்டுல ஈடி வந்ததுக்கு இவன் தான் காரணங்கிறாரு. யாரு? புரோக்கர் சங்கர் தான் காரணங்கிறாரு. 3. இதெல்லாம் அவர் குற்றச்சாட்டா வைக்கிறாரு. அப்ப இந்த குற்றச்சாட்டு எல்லாம் நியாயமான குற்றச்சாட்டு தானே. இதுல வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கு அதிருப்தின்னு அவரு எந்த இடத்துலயுமே சொல்லலையே. அதிருப்தி அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கும் இல்லையா?
அந்த வீடியோவை போட்டு விட்டா அது ஒரு பொது அபிப்பிராயத்தை உருவாக்கிறோம் அப்படின்னு அவர் தவிர்த்திருக்கலாம். இல்ல அங்க வந்தவங்க சொல்றாங்க எடப்பாடியை துரோகின்னு சொல்றாங்க, அங்க வந்தவங்க சொல்றாங்க. சவுக்கு சங்கர் டீம் வந்து எடப்பாடிக்காக ராஜ்சக்தியின் காசு வாங்கிட்டு தான் வேலை பார்க்கறாங்கிறது அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதனால அவங்க எடப்பாடிக்கு அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வீடியோவை போடாம இருக்கிறது எந்த ஆச்சரியமும் இல்லை. என்னதான் அஜந்தா இவர் என்ன சொல்றாருன்னா, ஃபெலிக்ஸ் டீம் தானே சேர்ந்து போனீங்க, ஏன் அந்த வீடியோவை ஃபெலிக்ஸ் நீ போடல, ஆனா அங்க வந்து சேனல்ல வேற மாதிரி உட்காந்து பேசுறீங்க, பேட்டி கொடுக்குறீங்க, இந்த வீடியோவை ஏன் போடல, நீ தானே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம், ஏன் இந்த வீடியோவை போடல, அப்ப நீங்க ஒரு சார்ந்த அஜந்தாவுக்கு தான் வேலை பாக்குறீங்க, நீ ஒண்ணு பெரிய புரட்சி புடலங்க, நீ ஒண்ணு பெரிய புலனாய்வு புலி, நீ ஒண்ணு மக்கள் போராளி எல்லாம் கிடையாது, ஒரு கட்சிக்கு வேலை பார்க்குற புரோக்கர் அப்படிங்கிறாரு. அதுல இருந்து மாற்றுக்கிறது இல்லைன்னா ஒரு கட்சிக்காக வேலை செய்யறார் அப்படிங்கிற வகையில அவருடைய விசுவாசம் அப்படிங்கிறது சரி. இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி ராஜ் சத்யன்றதான் அவர் காசு வாங்கிட்டு பேசுறாரு, வேலை செய்யறாரு, ஒரு அரசியலுக்காக வேலை செய்யறாரு. நீங்க அரசியல் ரீதியா வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை நீங்க அரசியல் ரீதியா அம்பலப்படுத்தலாம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறிவைத்து அவரை பத்தின ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குறது, அவர் வந்து மாதிரி பொறுக்கி அப்படிங்கிறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறது இருக்குல்ல, அவர் எப்பவுமே போதையில இருப்பாரு, முதல் மனைவியை வந்து தீ வச்சு கொளுத்துறதுக்கு முயற்சி பண்ணாரு, வழக்கு இருக்குது, இதெல்லாம் சொல்வதன் மூலமாக ஒரு தனி நபரை வந்து அருவறுப்பு கொள்ள வைக்கிறது, தனிமைப்படுத்துற வேலையை செய்யறது இல்லையா? சரி, புரோக்கர் சங்கர் என்ன வேலை பார்த்தாரு? புரோக்கர் சங்கர் என்ன எத்திக்ஸை கடைபிடிச்சாரு? புரோக்கர் சங்கர் எத்தனை பேர்த்தோடைய இன்னும் சொல்ல போனா புரோக்கர் சங்கர் எத்தனை பேரினுடைய பர்சனலை டச் பண்ணி ஒண்ணுலாமாக்குனாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த அழகிரியோட மகன் உட்பட நான் சொல்றேன், எத்தனை பேரோட பர்சனலை டச் பண்ணி இது இமேஜ் வந்து டேமேஜ் பண்ணாரு? அதெல்லாம் பேசுறதுக்கு நீ முதல்ல யோக்கியமா அப்படின்னு ஒரு கேட்கிறாரு. நீயும் அசிங்கம் தாண்டா, நீயும் அழுக்கு தாண்டா, நீயும் போதகுரு தாண்டா, நீயும் கேவலமானவன் தாண்டா, நீயும் அயோக்கியம் தாண்டா, நீ என்னடா மத்தவனை சொல்ற அப்படின்னு அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு. அதுல எந்த தப்பும் இல்லைல்லண்ணே. இப்ப சவுக்கு சங்கர் ஒரு நிறுவனத்தை நடத்துறார், அவர் தனக்கு கீழே ஒரு 10 பேரோ 15 பேரோ வேலைக்கு வச்சுக்கிட்டு ஒரு சம்பளம் கொடுக்குறார். அவர்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு மதன் ரவிச்சந்திரனுக்கு ஒரு 6 பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க இல்லையா? இது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வரதானே செய்யும். நீ அவன்கிட்ட தான் நீ சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருந்தா பரவாயில்ல, ஆனா அவன் சம்பளத்திலேயே அவனுக்கு எதிராக வேலை செய்ய வச்சு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நீங்க எடுத்து இப்படி பயன்படுத்துறது, பொது வழியில பயன்படுத்துறது, முதல்ல நீங்க யோக்கியமா, நீ அவனை வந்து பேசுறியே, நீ யோக்கியமானு கேட்க மாட்டாங்களா? ஏற்கனவே புரோக்கர் சங்கர் ஆபீஸ்ல இருந்து ஒருத்தங்க வந்து காசுக்காகவோ எதுக்காகவோ மதன் ரவிச்சந்திரன் அவர்களுடைய பேச்சை கேட்டு அதுக்காக வந்து புத்தி மாறி இந்த மாதிரி வேலையை பார்த்து இருந்தால் தவறு. ஆனா அவன் போய் சேர்றது மதன் ரவிச்சந்திரனுக்காக போய் சேர்ந்து இருந்தான், அதை நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? மதன் ரவிச்சந்திரனுடைய வேலை வந்து ஒரு வந்து இன்னும் சொல்ல போனா இது டிடெக்டிவ் மாதிரி கூட வச்சுக்கலாம். நீ உன் ஆபீஸ்ல என்னென்ன அசிங்கம் பண்ற நான் மக்கள் கிட்ட போட்டு காட்டணும், நீ எவ்வளவு பெரிய அயோக்கியம், எவ்வளவு பெரிய ஃப்ராடு புரோக்கர் அப்படிங்கறத மக்கள்கிட்ட போட்டு காட்டணும். அதுக்காக கூட மதன் ரவிச்சந்திரன் வந்து ஒரு டீமை உள்ள வந்து உள்ள அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? அப்ப அவங்க உள்ள போறது மதன் ரவிச்சந்திரனுக்காக வேலை பார்க்கதான் உள்ள போறாங்க. ஒண்ணு. அடுத்தது, நீ வந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்லோடைய வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்னென்ன வேலை பார்த்தியோ அந்த அவங்களாவது அங்க வந்து பிரச்சனையாகி மனசு அங்க வந்து பிரச்சனை, அதாவது அவங்களுக்கு இருந்த பிரச்சனைக்கு உன்கிட்ட வந்து சொல்லி உங்ககிட்ட சிக்கியிருக்காங்க. ஆனா இந்த பக்கத்து இருக்கவங்க மதன் ரவிச்சந்திரனுக்காக வேலை பார்க்கறதுக்கு தான் உள்ளே போயிருக்காங்க. ஒண்ணு. அடுத்தது, இதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேனே, சூழ்ச்சியாலதான் வெல்லணும், அது சரின்னு நான் சொல்லுவேன். மதன் ரவிச்சந்திரன் கடைசியா ஒரு விஷயம் வச்சிருக்காரு, டே சவுக்கு உனக்கு மட்டுமே தெரிஞ்சது கொடைக்கானல்ல நடந்த மர்ம மரணம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு. சோ எவிடன்ஸ் இல்லாம ஃபுட்டேஜ் இல்லாம இந்த அளவுக்கு பேச முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். 7-8 மாசமா இவர் ஒரு முக்கியமான ஸ்டிங்ல இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியும், இது எனக்கு அப்பவே தெரியும். ஆனா இந்த அளவுக்கு டீட்டெயில்டா எனக்கு தெரியாது, ஸ்டிங்ல இருக்காருன்னு மட்டும் எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரத்துல இப்ப இன்னைக்கு கூட நான் பேசினேன். அவர் சொன்னாரு, அவர் என்ன சொன்னாருன்னா, ஆனா எல்லாத்துக்குமான ஃபுட்டேஜும் கிளியர் கட்டா வச்சிருக்கேன், இது என்னது ஒவ்வொன்னா கண்டிப்பா நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு. நான் சொன்னேன், எவன் தப்பு பண்ணாலும் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுங்கன்னு, தப்பு பண்ணினவன் மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டே தீரணும் அப்படின்னு நான் சொன்னேன். கடைசியா இவர் வந்து சவுக்கு கிட்டே சொல்றாரு, உன்கிட்டதான் சம்பளம் வாங்குறான், யாழுவன் உள்ளதான் இருக்கான், முடிஞ்சா தொட்டு படுறாடே, கொடைக்கானல்ல நடந்த மர்ம மரணம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இதை வந்து கண்டிப்பான பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் செஞ்சது தப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட புரோக்கர் இப்படிப்பட்ட 420 மக்கள் மத்தியில ஒரு தப்பான விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ற புரோக்கர்ஸோடைய முகத்திரைய அவன் வழியில போய் தான் கிழிக்க முடியும். சவுக்கு சங்கரை அவர் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா, எதிர் பார்ட்டியை வந்து டிஃபேம் பண்றதுக்காக, டேமேஜ் பண்றதுக்காக. இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க பயன்படுத்தினாங்கன்னா எதிர்கட்சியை வந்து டிஃபேம் பண்ணுவாங்க, அவங்களுடைய தலைவர்களை காலி பண்றதுக்காக. இது ஒரு கூலிப்படை போல. இப்போ அதிமுக சவுக்கு சங்கரை தன்னுடைய தேவைகளுக்காக, திமுகவை காலி பண்றதுக்காக, ஸ்டாலினை, உதயநிதியை, அவங்களுடைய முக்கியமான தலைவர்களை அவங்கள வந்து காலி பண்ணி மக்கள்கிட்ட வந்து ஒரு கெட்ட பேரை உருவாக்கி அதிமுகவுக்கு நல்ல பேரை உருவாக்கி அதிமுகவை ஆட்சி கொண்டு வரணும். இதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு அதிமுகவுடைய எடப்பாடி, எஸ்பி வேலுமணி இதுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுடைய நிலைமை என்ன? அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் இது தாக்கத்தை ஏற்படுத்துமா? பாஜக, நாம் தமிழர் தான் போட்டியில இருந்துச்சு, அதிமுக தான் 2வது இடத்துல இருந்துச்சு. இப்ப என்னைய கேட்டா இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமானா, இவர்களுடைய முகத்திரை கண்டிப்பாக கிழிக்கப்படும். அதுக்காக அதிமுக கீழே வராது, பாஜக மேல போகாது. பாஜக எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலதான். ஏன்னா பாஜக எப்படிப்பட்டதுன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும், முக்கியமா நம்ம ஸ்டேட்ல உள்ளவங்களுக்கு தெரியும். இப்ப பாஜக, நாம் தமிழர் எப்படிப்பட்ட கட்சிகள், இவனுங்க வந்து எவ்வளவு பெரிய புரோக்கர், இவனுங்க வந்து மனித குலத்துக்கே விரோதமானவங்க. ஒருத்தன் மதத்தை வச்சு அரசியல் பண்றான், இன்னொருத்தன் மொழி இனம்னு வச்சு அரசியல் பண்றான். இவங்க 2 பேருமே ஆபத்தானவனுங்க. ஏமா இவனுக்கு 2 பேருமே அவன் சொல்ற அவன் சொல்ற மதம் சார்ந்த மக்களுக்கும் உண்மையா இல்ல, இவன் சொல்ற மொழி சார்ந்த இனம் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கும் இவன் வந்து உண்மையா இல்லைங்கிறது தான் விஷயம். சோ இவனுங்களை அதாவது இந்த விஷயம் வந்ததுனால அதிமுகவுடைய முகத்திரை கண்டிப்பாக கிழிக்கப்படும் நான் சொல்லுவேன். எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமியோடைய முகத்திரையெல்லாம் கண்டிப்பா கிழிக்கப்படும் நான் சொல்லுவேன். அதுக்காக பாஜக அதிமுகவோட மேல வந்துடும் நான் சொல்ல மாட்டேன். பாஜக வாங்குறது தான், அதிமுக வாங்குறது தான். இது உங்களுக்கு பாமர மக்கள்கிட்ட பெரிய அளவுல இது போய் சேராதுனே. இன்னமும் வந்து நான் ரெட்டலைக்கு தான் குத்துவேன், நான் செத்தாலும் ரெட்டலைக்கு தான் குத்துவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற வரைக்கும் அதிமுக 2வது இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா, ஃபேஸ்புக்கு இது இன்னும் சொல்ல போனா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் யூஸ் பண்ணக்கூடிய இது அந்த தரப்பு மக்கள் கிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இவனுங்க இது எப்படிப்பட்ட தாக்கம்னா, இந்த நாம் தமிழர், பாஜக, அதிமுக இவனுங்க எல்லாம் ஒண்ணு, இவனுங்க எல்லாருமே புரோக்கர்ஸ். இவனுங்க எவனுமே சரியில்லாதவனுங்க. இவனுங்க எந்த எல்லைக்கும் போவானுங்க. அதாவது இவனுங்க ஜெயிக்கிறதுக்காக இரு சமூகங்களுக்கு இடையே பிரச்சனையை உண்டு பண்ணவும் தயங்க மாட்டானுங்க. புரோக்கர் சங்கர் மாதிரியான ஆட்களை பயன்படுத்தி தங்களுடைய சுய லாபத்துக்காக, தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக எந்த எல்லைக்கும் போவானுங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறீங்க. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க. நேர்களை மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.